விடுதலை 2ஆம் பாகத்தோட ட்ரைலர் வெளியாகியிருக்கு. விடுதலை 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே நேஷனல் அவார்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சியில் படக்குழு இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதுலேயும் பல பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விடுதலை முதல் பாகமே ரசிகருக்கு மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. ஆனால் 2வது பாகம் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த திரைப்படம் திரு வீரப்பன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு இன்டைரக்டா சொல்ற மாதிரி தான் இருக்கு அப்படி சொல்லி பல விமர்சனங்கள் இருந்தது. இப்போ விடுதலை திரைப்படத்தோட 2வது பாகத்துக்கான ட்ரைலர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. விடுதலை முதல் பாகத்தை விட 2வது பாகம் ரசிகர்கள் ரொம்ப கவரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த சமயத்தில் விடுதலை 2வது பாகம் ரிலீஸுக்கு முன்பே பல நேஷனல் அவார்டுக்கு அனுப்பலாம். அந்த திரைப்படம் அனுப்பி வெற்றி திரைப்படமா இல்லை நாமினேட் ஆனாலே அந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ப்ரமோஷனாக இருக்கும் அப்படி சொல்லி படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால டிசம்பர் 20ஆம் தேதிக்கு முன்பே விடுதலை 2வது பாகம் பல நேஷனல் அவார்டுக்கு அனுப்பப்பட்டு பல விருதுகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக தேசிய விருதுகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இதனால் விடுதலை படக்குழு செம ஹாப்பியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க, விடுதலை 2வது பாகம் சூரிக்காகவும் விஜய் சேதுபதிக்காகவும் வெற்றிமாறனுக்காகவும் நேஷனல் அவார்டு வாங்குமா வாங்காதா அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதிரி எல்லாம் நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் நண்பர்களே.